நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராமகுமாருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. 8ஆம் இடம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாங்க. ராசியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகப்படுத்துங்க. உங்களோட குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஏன் அப்படின்னா ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவும் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ குழந்தைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த பணப்பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அடுத்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ வாக்கை 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க, தனஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ குடும்ப தொழிலை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பணவரவுக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் மூலியமாகவும் இந்த மாதம் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி அதன் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் இடத்தை பார்க்குறனாலங்க நல்ல தைரியம் அதிகமாகவும், தன்னம்பிக்கை அதிகமாகவும், நல்ல துணிச்சலாக எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி நீங்கள் செயல்படுவீங்க. அந்த துணிச்சல் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க, சிறு பயணங்கள், தூர பயணங்கள் எல்லாம் போவீங்க. அதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு கடனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கர்ம காரியங்களுக்கு இயலாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கர்ம காரியத்துக்கு முடிஞ்ச உதவி பண்ணுறதும் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன தடைகளை சரி பண்ணி கொடுக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு மூலியமாக நல்ல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுங்க. லோனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் அதிபதி சனி பகவான், 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், காதல் ஸ்தானம், நமது சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடம் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கலைன்னு கவலைப்படாதீங்க. அவங்கள உட்கார வச்சு உங்களோட மனசில் இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கஷ்டப்படுறீங்கிற விஷயத்தையும் குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்களோட சூழ்நிலைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்கங்க. எடுத்து சொல்லுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் போகிறவங்க தாராளமாக இந்த சமயத்தில் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புதிய உத்தியோகம், தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் முயற்சி அப்படிங்கிறது கட்டாயம் முக்கியம். நீங்கள் எந்த அளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் அதற்கான பலனை கொடுத்தே தீருவார். அப்போ புதுசாக வேலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உங்கள் முழு முயற்சியை போட்டிங்கன்னா உத்தியோகங்கிறது கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பழசு இருந்துச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். புதுசாக நீங்களாக ஏதாவது வம்பு வழக்குன்னு போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வர்றதுக்கான விஷயங்கள் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்
பார்ட்னர் கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு வந்து அதை தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக வரவு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் தீருங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால பெண்கள் மூலியமாக ஒரு பணவரவு, திடீர் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகளில் பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம்ங்க. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதம் தொழில் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். குறிப்பாக வந்து 9ஆம் இடத்துல சூரியன் குருவோட சேர்க்கை இருக்கிறனால அரசாங்க உத்தியோகத்தை வந்து அதுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தையோட சொத்தில் கொஞ்சம் வில்லங்கங்கள் இருக்குங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதம் வந்து தீரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வெளிநாடு போகணும், வெளி மாநிலத்தில் போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த மாதம் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்துல புதன் பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், 12ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், வெளிநாட்டில் போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாட்டில் தான் நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, அது வந்து நம்ம நாட்டிலையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புதன் பகவான் வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுறதும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 7ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோங்க. வீட்டில் ஒருத்தர் ஒரு ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.